பள்ளியில் மாணவரை டீச்சர் அடிக்கிறதும் பெத்தவங்க போய் தட்டி கேட்கிறதும் காலம் காலமாய் தொடர்ந்து வரும் வழக்கம். அப்படி கேட்கச் சென்ற மாணவரின் தாயுடைய கையை பிடித்து கடித்து வைத்ததாகவும் இதனை புகாராக தெரிவித்த தலைமை ஆசிரியையை பள்ளி வகுப்பறைக்குள் புகுந்து தாக்கியதாகவும் கூறப்படும் அரசு தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியை கலைமதி இவர்தான். கரூர் மாவட்டம் தான்தோன்றிமலையடுத்த சின்னாண்டாங்கோவில் அரசு தொடக்கப் பள்ளியில் 28 மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியையாக புவனா என்பவரும் இடைநிலை ஆசிரியையாக கலைமதி என்பவரும் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து வருகிறார்கள். இடைநிலை ஆசிரியையாக பணிபுரிந்து வந்த கலைமதி பள்ளி மாணவர்களை ஆபாசமாக பேசுவது, கம்பால் தாக்குவது என்று சற்று ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஒரு மாணவனின் தாய் நேரடியாக பள்ளிக்கூடத்திற்கு வந்து எனது மகனை ஏன் அடித்தீர்கள் என்று கலைமதியிடம் கேள்வி எழுப்பி உள்ளார். இருவருக்கும் வாக்குவாதம் தடித்த நிலையில் மாணவனின் தாயுடைய கையை பிடித்து ஆசிரியை கலைமதி கடித்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கலைமதியின் ஆக்ரோஷ நடவடிக்கைகள் குறித்து தலைமை ஆசிரியை புவனா அளித்த புகாரால் வட்டார கல்வி அலுவலர் விசாரணை நடத்தியுள்ளார். அப்போது கலைமதியை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த கலைமதி விசாரணை நடத்திய அலுவலர்கள் சென்ற பிறகு ஜூலை 30ஆம் தேதி வகுப்பறையில் மாணவர்கள் மத்தியில் தலைமை ஆசிரியை புவனாவை வெறித்தனமாக தாக்கியுள்ளார். தலைமை ஆசிரியை புவனாவை சேலையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்தியதோடு அவரை இழுத்து தாக்கி கீழே தள்ளியுள்ளார். தலைமை ஆசிரியைக்கு ஆதரவாக மாணவர்கள் சிலர் ஆசிரியை கலைமதியை தாக்கிய சம்பவமும் அரங்கேறியது. இந்த அடிதடி காட்சிகள் வகுப்பறையில் உள்ள ஸ்மார்ட் போர்டில் உள்ள கேமராவில் பதிவாகி இருந்தன. பள்ளி நேரம் முடிந்ததும் தலைமை ஆசிரியை புவனாவை தாக்கியது குறித்து கலைமதியின் கணவருக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். 10 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு கலைமதியை ரிலாக்ஸாக இருக்கச் சொல்லுங்கள் என்று அறிவுறுத்தி உள்ளனர். அதற்கு அவ என்னோட பேச்ச கேட்க மாட்டா, என்னையே போட்டு அடி வெளுத்துட்டுத்தான் பள்ளிக்கூடத்திற்கே வருவா என்று போனில் பதறியுள்ளார். ஒரு சம்பவம் அல்ல, மொத்த சம்பவமும் கலைமதியின் கைவண்ணம் என்பது தெரிய வந்த நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து வட்டார கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். கலைமதின்னு பேர் வச்சதுக்கு பதிலா கலகமதின்னு பேர் வச்சிருக்கலாம் போல. அந்த அளவுக்கு அவருக்கு எதிரான கிரைம் ரேட் கூடிக்கொண்டே போகுது என வட்டார கல்வி அலுவலக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் அருள் செல்வன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.